டியூஸ்டே ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்தது. தம்பிக்கு பேண்ட் எடுக்க வேண்டியது இருந்தது. அதை எடுத்துகிட்டு அப்படியே வர வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். தம்பிக்கு பீஸா, அம்மாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் 2 பெல்ஜியன் சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் தான் பண்ணியிருந்தோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மெஷர் பண்ணி வச்சுருந்த ரவையை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை 1/2 கப் சேர்த்து நல்லா கலர் மாதிரி வந்த உடனே ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி இறக்கணும். கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் ரெடி. சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி